வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? வினோத வந்து வச்சு செஞ்சிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடி. யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம வாட்டர்மெலன் திவாகர் தான். வேற யாரு பண்ண முடியும்? அதாவது என்ன தூக்கத்துலருந்து எழுப்பி என்ன ரொம்ப தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்காரு சார். எப்ப பார்த்தாலும் எழுப்பி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு, தொல்ல பண்றாரு. என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பதில் என்னவாக இருந்ததுன்னா, அதாவது திவாகர் வந்து உங்களுக்கு இளிச்சவாயனா இருந்தா, நீங்க என்ன வேணா பேசுவீங்க அப்படின்னா, அது தப்பு அது. அந்த மாரி பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஈக்குவலா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் குடுத்திருக்கார் வினோத்துக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வினோத் வந்து எப்ப பார்த்தாலும் திவாகர கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா? அதுக்கு திவாகரோட பதில் என்ன, எப்ப பார்த்தாலும் தூக்கத்துல கூட என்ன எழுப்பி எழுப்பி தொல்ல பண்ணிட்டு இருக்காரு சார். அதனால வினோத வந்து நீங்க எச்சரிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி பேச ஆரம்பிச்சு தலையில கை வச்சுக்கிட்டாரு வினோத் அவர்கள். அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, விஜய் சேதுபதி பொறுத்தவரைக்கும் அவர் என்ன சொன்னாருன்னா, தூக்கத்துல கொறட்ட விடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலி. நீங்க எல்லாரும் நம்ம பக்கத்துல படுக்கவே முடியாது. பக்கத்து பெட்ல அவரு தான் படுத்துட்டு இருக்காரு. அவர எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறது வினோதோட இது. ஆனா அத வந்து காதுல வாங்கல. என்ன இருந்தாலும் நீங்க வந்து அவருக்கு வந்து ஒரு சுதந்திரம் குடுக்கணும். அவர திட்டிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதனால விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வினோத்துக்கு ஒரு எச்சரிக்கை தான். அது கொஞ்சம் ஏன்னா நீங்க இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ஒருத்தர ஒருத்தர மதிக்கணும். மதிக்காம வந்து அவங்கள வந்து மரியாதை குறைவா நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. வினோத் எப்பவுமே கிண்டல் பண்ணுவாரு அவர. க கூப்ட்டு ஜோசியம் பார்த்த கத. அதுக்கப்புறம் "என்னான்ற நீ இப்போ?" அப்படின்னா, நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னு 2 பேரும் முட்டிக்கிறாங்க அடிக்கடி. அதேபோல நேத்து கூட அந்த மரத்துக்கு புடவ கட்டினா கூட இவர் வந்து மார்க் போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி அவர பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு இல்லையா? அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்ப வினோத் மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு அண்ணன் திவாகர் அவர்கள். அது சரியா தவறா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா விஜய் சேதுபதி என்ன சொன்னாருன்னா, எதுவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு பிடிக்கலையா, அத வந்து விட்டுருங்க. அந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. நேற்று கூட இவரு நம்ம கமருதீனுக்கு ஆதரவா வினோத் சில விஷயங்கள் பேசினாரு. அப்போ அவருக்கு கோவம். இது எல்லாத்தையும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் முன்னால் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். என்ன எப்ப பார்த்தாலும் தொல்ல பண்றாரு சார். முடியவே இல்ல சார் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி அப்படி பயங்கரமா ரிஜிஸ்டர் பண்றாரு. அது வந்து வினோத் அவர்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. வினோத் வந்து நல்ல கண்டஸ்டன்ட்ங்க. ஆனா சில இடங்கள்ல அவருக்கு வந்து எப்படி பண்றது, என்ன பண்றது அப்படின்றது ஒரு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தது. என்ன பொறுத்தவரைக்கும் அவரு இன்னும் சில விஷயங்கள பண்ணியிருக்கலாம். பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் இதா இருக்கு. புரியுதுங்களா? அதனால வினோத் வந்து நல்ல பையன் தான். ஆனா அவரு வந்து இன்னும் நல்லா விளையாடணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. செய்வாரா அப்படிங்கிறது தெரியல. வரும் காலத்துல வினோதும், திவாகரும் சண்டை போடாம இருக்கணும் அப்படின்னு நம்ம சார்பா கேட்டுக்கிறோம். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சோ மச். டிசி விலாக லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய் டூ எவரிஒன். தேங்க் யூ.